ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கேன், அந்த கேரக்டருக்கு வந்து சூட்டே ஆகாது அப்படின்னு போய் மேக்கப்லாம் வந்து டல் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. ஆர்டிஃபிஷியலாக இருக்கு தெரியுமே, அவர் வந்து எல்லாமே நேச்சுரலாக தான் அப்படி இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கு இவளுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வேணாப்பா மேக்கப்பே எடுங்க, அவ வெள்ளையா ஹவுசிங் போர்ட்ல ஒரு வெள்ளையான பொண்ணு இருந்துட்டு போறான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயெல்லாம் வருவார் இல்லையா கிஷோர் சார். அப்படி வரும்போது அழுறது, நம்ம ஏதாவது சொல்லணும்னா கூட இல்லை அஞ்சு வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அதாவது ரொம்ப எமோஷனாக இருக்கும் ஆனால் சட்டில்டாக இருக்கணும் அப்படின்னு. நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், ரொம்ப எமோஷனாக இருக்கணும் சட்டில்டாக இருக்கணும்லாம் வேற சொல்கிறாங்களே அப்படின்னு. மூவி கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் சார் காமெடிக்கே கூப்பிடாதீங்க என்ன, நான் வரமாட்டேன் நான் என்ன. நீ பண்ணுமா காமெடிக்கு, இப்போ யாருமே நான் சொன்னேன் சார் ஏற்கனவே வந்து சிஸ்டரான்னு சொல்லி தமிழ்லேருந்து ஒதுக்கிட்டாங்க, இப்போ காமெடி பண்ண ஆரம்பிச்சேன்னா சுத்தாயிடும் அப்படின்னு. எனக்கு காமெடியிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு. இல்லை பண்ணு, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. எவ்வளோ நல்ல படம் பண்ணிட்டேன், இந்த ஒரு சீன் தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அவர் வந்து வட சென்னைக்கே என்ன தேடிட்டு இருந்தாராம் படத்துக்கு. நான் அப்போ அங்க வயநாடுல இருந்தேன். நான் சொன்னேன் where did you go அஞ்சு அப்படின்னாரு. சார் நான் வயநாடுல இருந்தேன் சார், ஐ வாஸ் சர்ச்சிங், உங்களுக்காக தான் நான் வந்து வட சென்னையில பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஐயோ சார் மிஸ் பண்ணிட்டேன்னு. எங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க சீரியல்ல இப்ப நீங்க நடிச்சிருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீரியல்னா சித்தின்னு சொல்லலாம். சோ அதோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அப்போ காஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்போ நான் விச்சு தெரியும் இல்லையா, விச்சு விஸ்வநாதன், அந்த சுந்தர்சியோட ரொம்ப க்ளோஸ் ஆக்டர், அவர் வந்து எனக்கும் பயங்கர க்ளோஸ். நான் சொல்லிட்டு இருந்தேன் விச்சு கிட்ட, விச்சு எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணணும். ஏன்னா அந்த டைம் தான் நான் வந்து பெங்களூர்ல இருந்து குழந்தைய எடுத்துட்டு வந்திருந்த டைம்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும், மறுபடியும் நான் வந்து ஒரு இது பண்ணணும். சரி வா நான் வந்து ராதிகா மேம் கிட்ட கூப்பிட்டு போறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நம்ம இப்போ போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் போய் பேசும்போது தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சரி ஓகே பார்த்து சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா திருப்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணி சொன்னாங்க நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. அவங்க சொல்லியிருக்காங்களா கேளடி கண்மணிக்கு அப்புறம் வந்து நீங்க இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு? அதான் சித்தியில வந்து நானு ராதிகா மேம் நீனா 3 பேர் தான் திருப்பி மறுபடியும் அதுல வந்தோம். அந்த திருப்பி அந்த ஒரு காம்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பிளான் பண்ணி வச்சது. அந்த மாதிரி பிளான் பண்ணின்னு இல்ல, அது அமைஞ்சிருச்சு அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அவங்களது வந்து அரசி பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நான் எனக்குன்னு கரெக்டான ஆப்டான ரோல் இருக்குன்னா கண்டிப்பா சொல்லி இது பண்ணிடுவாங்க அவங்க. அதாவது சித்தி அந்த டைம்ல இருந்தப்ப சீரியல் வந்து ஒரு ஃபார்மேட்ல இருந்திருக்கும். இப்ப சமீபத்துல வந்து சீரியல் வந்து வேற லெவல் சினிமா லெவலுக்கே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இந்த 2 சீரியலோட ஜேர்னில நீங்க இருந்திருக்கீங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சித்தியே வந்து சினிமா லெவல்ல தான் எடுத்துட்டு போனாங்க. அந்த டைம்ல சித்தி அளவுக்கு எல்லாம் எந்த சீரியலுமே இதாகல. சித்தி ஒண்ணு, ராஜ் டிவில தீபம்னு சொல்லிட்டு ஒரு அந்த தீபம்லயும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது சைமல்டேனியஸா ரெண்டும் பண்ணிட்டு ரெண்டுமே நம்பர் 1ல தான் போயிட்டு இருந்தது. ராஜ் டிவியை வந்து நல்லா திருப்பி ஒரு பொசிஷனுக்கு வர ஒரு டைம் வந்து அந்த தீபம்னால தான் அந்த இது. சித்தியும் வந்து ரேடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லக்குன்னு தான் இது எப்பவுமே சொல்லுவாங்க. சித்தி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு இதுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த இது வந்து மூவி மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது சித்தி. அது இப்போ நான் ஒர்க் பண்ற சிங்கப்பெண்ணையா இருக்கட்டும், இல்ல கௌரி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா படம் பாக்குற மாதிரி இருக்கும். அம்மன் படம் பார்த்துட்டு அப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. லைட்டிங்ஸா இருக்கட்டும், ஒரு எப்படி சொல்றது, நான் ஒரு மந்த்லி ஒரு 1 to 15 வந்து நான் பெங்களூர்ல போயிருக்கேன். அவுட்டோர்ல போய் ஒர்க் பண்றேன். அந்த சீரியல்னாலே வந்து இன்டோர்லயே முடிச்சிடுவாங்க. இது அவுட்டோர்ல போய் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் இது வருது. அதுக்கப்புறமா டேக்கிங்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரியே தான் இருக்கும். அது எங்களுக்கு வந்து நீங்க நடிச்ச படங்கள்ல வந்து இப்பவுமே வந்து ஒரு ஐகானிக்கா ஒரு சீன் இருக்குன்னா அது வந்து வீராப்ல வந்து விவேக் சார் நீங்களும் காம்பினேஷன் தான். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எப்படி அமைஞ்சதுங்க? எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, ஏன்னா நிறைய படம் பண்ணியிருக்கேன் விவேக் சார் கூட.
என்றென்றும் காதல், அது உனக்காக எல்லாம் உனக்காக. சாரி மேம், அதான் ஃபர்ஸ்டா சொல்லிடுவேன். ஆமா, உனக்காக எல்லாம் உனக்காக. அந்த டைம்லாம் அப்புறமா இந்த மூவி கேட்கும்போது நான் சொல்லிட்டேன், சார் காமெடிக்கே கூப்பிடாதீங்கன்னு, நான் வரமாட்டேன் நான். நீ பண்ணுமா காமெடிக்கு, இப்ப யாருமே, நான் சொன்னேன் சார் ஏற்கனவே வந்து சிஸ்டரான்னு சொல்லி தமிழ்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க, இப்போ காமெடி பண்ண ஆரம்பிச்சேன்னா சுத்தாயிடும் அப்படின்னு. எனக்கு காமெடியில எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு. இல்ல பண்ணு, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப யோசிச்சு தான் சரி பண்ணலாமா. அப்புறம் சுந்தர் சார் வேற சொன்னாரு, பண்ணுங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு இது அப்படின்னு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் பண்ணேன் நான். பண்ணா அதுல எங்க பார்த்தாலும் நீங்க தான் அந்த கயிறு வைக்கிறவங்கன்னு நான் தான் சொன்னேன், எவ்வளோ நல்ல படம் பண்ணிட்டேன், இந்த ஒரு சீன் தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்ப வந்து அந்த காமெடி சேனல்ல தான் போட்டு காமிக்கிறாங்க. இந்த கயிறு கட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி அப்படிதான் ஒரு இது வந்துச்சு. அது வந்து படத்தோட ஒன்றி போகாது, ஆனா ட்ராக் காமெடியா வருது. ஆமா, சோ ட்ராக் காமெடியா வரப்போ உங்ககிட்ட அது எக்ஸ்பிளைன் பண்றப்ப எப்படி இருந்துச்சு மேம்? என்னது கயிறு விக்கிற பொம்பளையா அப்படின்னு அவரு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கயிறு வைக்கிறது. அவரோட மாடுலேஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் பண்ணு, இந்த மாதிரி வந்து கயிறு வைக்கிறது, ஃபர்ஸ்ட் லாரிக்கு கட்டும், அப்புறம் இதுக்கு ஆட்டோக்கு, அந்த டெம்போ, அது கடைசியில சைக்கிள் கட்டுற லெவல்ல வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. சரி சார் அது பண்றேன். இப்போ வரைக்குமே எல்லா மீம் டெம்ப்ளேட்டாவும் அது இருக்கு. ஆமா, அது பாத்துருக்கீங்களா? அந்த மீம் டெம்ப்ளேட்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாக்குறப்ப பொல்லாதவன் படத்துல நீங்க நடிச்சது, அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா என்ன இவங்க இப்படி ஒரு ரோல் பண்ணிருக்காங்களான்னு. சோ அது எப்படி அமைஞ்சது மேம்? ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இவங்க தான். அப்போ கேட்கும் வந்து ஃபர்ஸ்ட் பானுப்பிரியா மேமோட கேரக்டர் தான் கேட்டாங்க, தனுஷோட மதரா. நான் சொன்னேன் நான் பண்ண மாட்டேன் தனுஷோட மதரா அப்படின்ட்டேன் நானு. சரி அப்ப என்ன இன்னொரு கேரக்டர் இருக்க பண்றீங்க, வில்லனோட ஒய்ஃப்னு. பண்றேன் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து எனக்கு வந்து டெஸ்ட் ஷூட் மேக்கப் டெஸ்ட் தான் வச்சாங்க. ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கேன், அந்த கேரக்டருக்கு வந்து சூட்டே ஆகாது அப்படின்னு போய் மேக்கப்லாம் வந்து டல் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. ஆர்டிஃபிஷியலா இருக்கு தெரியுமே, அவர் வந்து எல்லாமே நேச்சுரலா தான் அப்படி இருக்கணும், ஆர்டிஃபிஷியலா இருக்கு இவளுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வேணாப்பா மேக்கப்பே எடுங்க, அவ வெள்ளையா ஹவுசிங் போர்ட்ல ஒரு வெள்ளையான பொண்ணு இருந்துட்டு போறான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்ல மாத்திரம் கொஞ்சம் கலரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாத்தி இது பண்ணாங்க. அப்பா பயங்கர ஃபாஸ்ட். ஆனா எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து நிஜமா எல்லாருமே அவங்க லைஃப்ல வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ணணும். அந்த உட்கார வச்சு நான் எங்களுக்கு கேரவன் எல்லாமே இருக்கும், பட் நாங்க என்னன்னா நீங்க அங்க உட்காருங்க லொகேஷன்ல, அவங்களோட மிங்கிள் அவங்க பேசுறது, அவங்களோட நடவடிக்கை, இது எல்லாத்தையுமே பாருங்கன்னு. நாங்க எல்லாம் அந்த ஹவுசிங் போர்டுக்குள்ள அங்க அந்த இடத்துலதான் உட்கார்ந்துருப்போம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வரும்போது அந்த ஒரு இந்த மெட்ராஸ் நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்ல பேசணும். நம்மளுக்கு வந்து தமிழ் பேசினாலே இங்கிலீஷ் பேசுற மாதிரி வருதுல பேசணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சீன்ல எல்லாம் வந்து ரொம்ப ரகடா இருக்கிற மாதிரி, அந்த கழுவுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ராவா இருக்கிற மாதிரி, அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் அது ஆக்சுவலா கிஷோர் சார்லாம் வந்து வேற லெவல், பயங்கர டீசென்டான ஒரு எப்படி சொல்றது, வெரி ஜென்யூனான ஒரு கேரக்டர் அவர்லாம். அவரு பாலாஜி டேனியல் பாலாஜி அவரு எனக்கு அந்த நாங்கெல்லாம் பயங்கர க்ளோஸா நைட் அண்ட் டே ஷூட்டிங் நடக்கும் எங்களுக்கு. அந்த எல்லாம் எனக்கு அவர் இறந்துட்ட போதெல்லாம் எனக்கு அந்த பழைய அந்த ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப ஒரு அப்செட்டா அந்த இதெல்லாம் இருந்துச்சு அந்த டைம். அது அப்போ வந்து ஒரு சீன்ல எல்லாம் வந்து தனுஷெல்லாம் பயங்கரமா திட்டணும். நான் சொல்றேன் நான் திட்டவே மாட்டேன், எனக்கு வாயில வரவே மாட்டேங்குதுன்னு. பரவாயில்ல அஞ்சு கமான் திட்டுங்கன்னு திட்டிகிட்டே இருக்கும் போது ஒரு சில வேர்டு வரும்போது மாத்திரம் சைலண்ட் ஆயிடுவேன். கத்தி சொல்லுங்க அப்பதான் அந்த எமோஷன் கிடைக்கும், கத்தி சொல்லுங்க. நம்மள எப்படி சொல்றது, நடிக்க வச்சிருவாங்க அவங்க அதுலலாம். அதாவது அவருக்கு ரொம்ப மிகையாலாம் பண்ணக்கூடாது, அவர் எதிர்பார்க்கறது இதான், இப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க, இப்படியே இருக்கட்டும். அந்த அவர் இறந்து போயெல்லாம் வருவார் இல்லையா கிஷோர் சார், அப்படி வரும்போது அழுறது, நம்ம ஏதாவது சொல்லணும்னா கூட இல்ல அஞ்சு வேண்டாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி
நம்மள வந்து அதாவது ரொம்ப எமோஷனா இருக்கும் ஆனா சட்டில்டா இருக்கணும் அப்படின்னு நானே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ரொம்ப எமோஷனா இருக்கணும் சட்டில்டா இருக்கணும்லாம் வேற சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்ஸ ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி மேம் நீங்க வந்து வேற லெவல் ஆக்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா கூட அது ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும், கம்மியா இருந்திருந்தா கூட அது வந்து எடுபட்டிருக்காது, ஆனா அப்படியே பர்ஃபெக்டா பண்ணீங்க, வேற யார் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்திருக்காது, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, நான் உங்ககிட்ட டைரக்டா விஷ் பண்ணணும்னு தான் நான் காலே பண்ணி சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த படம் வந்து இப்போ வரைக்குமே 16 வருஷம் கழிச்சும் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி சாரோட ஃபர்ஸ்ட் படம் அது. ஸோ வெற்றி சார் இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய படங்களோட growth எல்லாம் பாக்குறப்ப, ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க வெற்றி சார் பார்த்த ஒரு growth எப்படி இருந்துச்சு? பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாரு அவரு. அது நான் அடிக்கடி பேசுவேன் நான் சார் கிட்ட. நான் சொன்னேன், அவர் வந்து வட சென்னைக்கே என்ன தேடிட்டு இருந்தாராம் படத்துக்கு. நான் அப்போ அங்க வயநாடுல இருந்தேன். நான் சொன்னேன், வேர் டிட் யூ கோ அஞ்சு அப்படின்னாரு. சார் நான் வயநாடுல இருந்தேன் சார், ஐ வாஸ் சர்ச்சிங், உங்களுக்காக தான் நான் வந்து வட சென்னையில பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஐயோ சார் மிஸ் பண்ணிட்டேன்னு. வட சென்னை 2 இருக்கு. அதான் சொன்னேன், சார் தயவு செஞ்சு அடுத்ததுலயாவது பண்ணுங்க. சரி வாங்க, நான் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்ப நான் பாக்கணும், பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி என்ன கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஓகே சார் ஓகே சார். நீங்க கேட்டீங்களா வட சென்னை 1ல நீங்க எந்த கேரக்டர் என்ன சர்ச் பண்ணீங்கன்னு கேட்டீங்க? அந்த கிஷோர் சாரோட வைஃப் வருவாங்க இல்லையா, அந்த கேரக்டர். சந்தோஷமா இருக்கானே, நான் சந்தோஷமா இல்ல, செம்ம டெம்ப்ளேட் ஆயிருக்குமே, அந்த கேரக்டர் தான். அதுக்கு தான் பார்த்தாராம். அது இப்பவுமே டெம்ப்ளேட்டா போயிட்டு தான் இருக்கு. அந்த கேரக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்றேன், அதுக்கு அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன், நீங்க வாங்க ஆஃபீஸ்க்கு, நான் இப்ப எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம திங்க் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல ஒரு ரீயூனியன் வச்சாங்க. நான் இங்க இல்ல அப்போ, இல்ல நான் இப்போ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் சாருக்கு. நான் சொன்னேன், சார் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. அஞ்சு எல்லாருக்கும் இது வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் இது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு இந்த மலையாள சினிமா தமிழ் சினிமா இது ரெண்டையுமே டிஃபர் பண்ணி பாக்குறப்ப இந்த குவாலிட்டிஸ் இங்க இருந்து நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அப்போ இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, இப்போ மலையாளம் பண்ண படம் எல்லாம் வேற லெவல். நம்ம அது பக்கம்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஜானரும் சரி, ஒவ்வொரு டேக்கையும் அந்த ஒரு ஸ்டோரியோட எலிமெண்ட்ஸும் சரி வேற மாதிரி போயிடுச்சு இப்போ மலையாளம்லாம். நம்ம வந்து விரும்பி இப்ப தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாக்குறோம் மலையாள படம். யாராவது முன்னாடிதான் போய் பாப்பாங்களா சொல்லுங்க மலையாள படம்? இப்போ போய் உட்கார்ந்து பாக்குறோம். இந்த மஞ்சுமல் பாய்ஸும் ஆவேசமும் எல்லாம் போய் பாக்குறோம் ஓடி ஓடி. சோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த இது. ஸோ அந்த இதுல பார்க்கும்போது தமிழ் வந்து முன்னாடி மலையாளம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்கா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லோவா ஆர்டிஸ்டிக்கா அந்த மாதிரி. அந்த டைம்ல சரி தமிழ் மாதிரி இருந்திருக்கலாமா, ஆனா ஆடியன்ஸ் அங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த யூத் எல்லாம் வர வர இந்த மாதிரிலாம் மூவிஸ்லாம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது அவங்களுக்கு அந்த மாதிரி மூவி தான் தேவை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது நீங்க இந்த சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்றீங்களா மேம்? சோஷியல் மீடியானா நான் இன்ஸ்டால இருக்கேன். இன்ஸ்டால இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், என்னோட நிறைய பார்ப்பேன். ஆக்சுவலா நிறைய பார்ப்பேன் நான். என்னோட ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து அதையும் நான் வந்து இது பண்ணி போட்டுட்டு இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி நான் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. மீம் ட்ரெண்ட் ஆகி அதை மக்கள் எல்லாருமே ரீல் பண்றதுல அந்த மாதிரிலாம் திடீர்னு பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்ச ரீல் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லை, சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். மோஸ்டா எனக்கு என்னோட இன்ஸ்டா பேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அனிமல்ஸை பற்றி தான் இருக்கும். அது ஏன்னா நான் வந்து இப்போ அந்த அனிமல்ஸ் வெல்ஃபேர் அந்த இதுல இருந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன், இந்த ஸ்ட்ரே டாக்ஸு அதெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அவங்களோட இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு நியூஸ் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்ப்பேன் நான். அதுல வந்து நான் அன்னைக்கு கூட என் சன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், லாலு என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து இதை பத்தியான ஒரு இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா நான் பேசுவேன் நான் இதை பத்தி நான். ஏன்னா இப்போ வந்து மோஸ்டா எல்லாருமே இந்த டாக்ஸை டார்கெட் பண்றாங்க.
அது ஏன் தான் தெரியல. இப்போ புதுசா வந்து போட்டு அடிக்கிறதும் கொல்றதும் இந்த மாதிரி அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா எடுத்து வீடியோல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏன் பண்றாங்க? ஏன்னா என்கிட்டயே வந்து ஐ ஹேவ் 6 டாக்ஸ் வீட்ல. நான் அது மட்டும் இல்லை, என் வீட்டில் என்னோட ரோட்ல இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் வந்து நான் சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுங்களும் வந்து ஒரு குழந்தை மாதிரி தானே, வாயில்லா ஜீவனுங்க மாதிரி தானே. அது ஏன் அதுங்களை துன்புறுத்தி பார்க்கறதுல இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை? எனக்கு அந்த ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது எப்பவுமே. அந்த இது நான் அப்பதான் சொல்லுவேன், இது வந்து நான் இப்போ வரைக்கும் வந்து நான் நிறைய இந்த சினிமானே நான் இன்டர்வியூ நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதை பத்தியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், அதுக்கு வந்து தனியா நான் இன்னொரு இன்டர்வியூ நான் பண்ணியே தீர்வேன் நானு அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா யாருக்குமே வந்து என்னன்னா அனிமல் லா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நாய்க்கு சாப்பாடு வைக்க கூடாது, நாயை எது பண்ணக்கூடாது, நாயை எதை பண்ணக்கூடாது, மாடுக்கு பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதுங்களுக்கும் அந்த அளவுக்கு உரிமை இருக்குது. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்தோம் இந்த இதுல. ஸோ எதுக்கு வந்து ஒரு அவங்க எதுவுமே இல்லாம நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம மாத்திரம் இருக்கணும்னு எதுக்கு ஒரு செல்ஃபிஷான ஒரு ஃபீலிங் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அது ஆனா இப்ப சமீபத்துல எல்லாம் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து இதை அட்டாக் பண்ற வீடியோ ஏன் வருதுன்னா ப்ரொவோக் பண்றதுனாலதான் அட்டாக் பண்ணும் எந்த டாகுமே. இப்போ டாகுன்னு இப்போ உங்களை யாராவது உங்களை அடிக்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடி வாங்கிட்டு இருப்பீங்களா? இல்ல, நீங்க வந்து திருப்பி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி தானே பார்ப்பீங்க நீங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ராமா இருந்திருக்கும். இப்போ வந்து நான் என்னோட நெய்பர்ஸ் கிட்டயே சொல்வேன், நாயை ப்ரொவோக் பண்ணாதீங்க. எங்க வீட்டுல நாய் இருக்கும்போது பக்கத்துல வந்து பாலை தூக்கி போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க பசங்க. நான் பண்ணாதீங்க, நாளைக்கு நாய் டோர் அவுத்துக்கிட்டு அது பாட்டு வெளியில அதுங்க ஞாபகம் வச்சிருக்கோம். எப்பவுமே டோர் திறந்த உடனே வெளியில ஓடி வந்து கடிச்சோன்னு கடிச்சல யாரும் என்ன சொல்லுவாங்க? நாயதான் சொல்லுவாங்க. பசங்க பண்ணது யாருக்குமே தெரியாது. அது ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு இது. நம்ம 6 அறிவு இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து என்ன தேவை. இப்போ வெளியில வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போறாங்கன்னா டெஃபினட்டா ப்ரிகாஷனோட தான் கூப்பிட்டு போகணும். இப்போ ஒரு கடிக்கிற நாயா இருந்தா மசில் போடுங்க, லீஷ் போடுங்க, பக்கத்துல வைங்க, காஷியஸா இருங்க, எப்பவுமே அலர்ட்டா இருங்க. அதாவது பார்க் போற இடத்துல குழந்தைங்க எல்லாம் இருக்கும் தான், நீங்க வந்து பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு பக்கம் போனை பேசிக்கிட்டு நாயை ஒரு பக்கம் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த நாய் தானே அது ஃபால்ட் ஆகுது. அது கடிக்கிற நாய் தான். அவங்களோட இப்ப தேளுனா கொட்டுறது அதுதான். நாய்னா வந்து என்ன சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவோக் ஆகும் போது கடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது சும்மா இருக்கிற நாய். இப்போ அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நாய் வந்து சும்மா தான் ரோட்ல நிக்குது, 2 பேர் 4 பேர் பைக்ல போறவங்க கட்டையால ஓங்கி அடிச்சுட்டு போறாங்க, அது சுருண்டு விழுது. அது இப்படி எல்லாம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்குள்ளேயே வந்து வெறி வரதான் செய்யும். நம்மளுக்கே கோவம் வரும்போது அந்த நாய்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அது ஸோ நம்ம வந்து அதுங்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஸோ இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.